ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி அச்சீவர்ஸ் மீட்டப் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ பதிவு அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேட்டடாகவும் நம்ம நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆஸ்பிரண்ட்டாக மாறணும், கண்டிப்பாக நம்மளும் இந்த எக்ஸாமினேஷனில் வந்துட்டு பாஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு வீடியோ பதிவு தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கீழே வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெல்கம் டு யூடியூப் சேனல் பூரணி லைஃப் ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸு. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மீட்டப், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் சக்ஸஸ் ஆன மாணவர்கள் வந்துட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு பார்ட்டி செலிப்ரேஷன் சொல்லலாமே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போயிருந்தோம். ஸோ நான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்டோட மொட்டையடிக்கிற ஃபங்க்ஷன், குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்துற ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு போயிருந்தேன். அண்ட் அதே பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்டு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அண்டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டு படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மெட்டுன்னு சொல்லலாம். காலேஜ் மெட்டு, பஸ் மெட்டு, ஸ்கூல் மெட்டெல்லாம் பார்த்துருப்போம். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மெட்டு. ஸோ அங்கே படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணதுனால ஒரு மீட்டப் மாதிரி வச்சு, ஸோ அவங்க யாரெல்லாம் வந்துட்டு இதில் பாஸ் பண்ணாங்களோ ஸோ அவங்கெல்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு பார்ட்டி மாதிரி கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணது தான். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே ஒரு 5 பேர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆதி திராவிடர் நலத்துறை அண்டு இன்னும் 2 டிபார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது எம்ப்ளாய்மெண்ட் அண்டு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று, அப்புறம் இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் தெரில, சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த மாதிரி 5 பேர் வந்துட்டு 5 டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி அதில் வந்துட்டு மெரின் டிபார்ட்மெண்ட், கடல்சார் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகி போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ட்ரீட் மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணது தான் அந்த பிளேஸு. ஸோ தாராபுரம் மக்கள் இந்த பிளேஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பிளேஸ் அப்படிங்கிறத. ஸோ வியூ பார்க்குறக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ சுற்றி தென்னை மரம், வயல்வெளி அண்டு தண்ணி அப்படிங்கும்போது பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ எங்களுடைய அந்த பிளேஸில் இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய பீப்புளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு ஏதாவது விசேஷம், அங்கே கோயிலும் இருக்குது. ஸோ ஏதாவது விசேஷம், கெட் டுகெதர், அதாவது வெளியே வந்து அக்கேஷ்னலாக போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வர்ற பிளேசஸ் வந்துட்டு இதுவும் கூட. ஸோ வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அங்கே இருந்திருப்பாங்க. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இங்கேயும் பண்ணுவாங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ரிலாக்ஸேஷனு, ஏதாவது ஃபெஸ்டிவல், நோம்பி நொடினா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணி அங்கே போய் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த டே வந்து ஃபுல்ஃபில்லாக அமையும். ஸோ இந்த ஆறில் பார்த்திங்க அப்படின்னா முதலைகளும் ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலேயே ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு அந்த ஆற்றை பார்க்குறக்கு. ஸோ அதில் முதலைகள் நிறையா வந்துட்டு போயிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் சூப்பர் ரிலாக்ஸ்மெண்ட்டுங்க, நல்லா பார்க்குறக்கு வியூ செம்மையாக இருந்துச்சு. நடுவில் தண்ணி பக்கத்தில் நின்று பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாஸ் பண்ணவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன ஸ்கோர் எடுத்து போயிருக்காங்கன்னா எல்லாருமே 165 எபோவ் தான். ஒருத்தவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா 169, 170, 72 அண்ட் 75 இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் வந்துட்டு அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு எல்லா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு பிரியாணி அங்கேயே வந்துட்டு சமைக்கிறவரை வந்து வர சொல்லி அடுப்பு, பர்னர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து, கேஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அங்கேயே தோட்டத்துலேயே வச்சு அந்த ஆற்றுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கேயே வந்துட்டு வச்சு சமைச்சு, ஸோ மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு மட்டன், சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு வேறு அப்படிங்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவாக செஞ்சு செம்மையாக ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி தான் படிச்சுட்ருக்காங்க. ஸோ நிறைய படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் சேர்ந்து படிக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு கோபமோ இல்லை வந்துட்டு அவன் பாஸ் பண்ணி போயிட்டான், இவன் பாஸ் பண்ணி போயிட்டான் அப்படிங்கிற ஒரு தாட் யாருக்குமே இல்லை.
ஸோ நம்ம நண்பர்களில் வந்துட்டு நம்மளுடைய நெருங்கியவர்கள் பாஸ் பண்ணால் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் நினச்சி எல்லாருமே பண்ணாங்க. ஸோ இவங்க பாஸ் பண்ணி போயிருக்காங்க. இதே போல் நம்மளும் நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு கண்டிப்பாக காம்படிஷனில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக வெறித்தனமாக படிச்சுட்ருக்காங்க இந்த குரூப் ஒர்க்கு. ஸோ நீங்களும் அதே போல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை வந்துட்டு ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸு இல்லை லைப்ரரி இந்த மாதிரி ஒரு அஃபிஷியலான இருக்கக்கூடிய பிளேசஸில் ஒரு கெட் டுகெதராக வந்து படிக்கிறீங்க, எல்லோரும் சேர்ந்து கம்பைன் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா படிக்கிறது மட்டும் இல்லாமல் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸையும் சேர்த்து கை கொடுத்து விடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை உங்களை பார்த்து வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி அண்ட் உங்களை மாதிரியே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ